தமிழ்நாட்டுக்கு என்னதான் ஆச்சு என்ற அளவுக்கு எங்கு பார்த்தாலும் திருமணமான பெண்கள் தற்கொலை செய்து கொள்வது, அஜித் என்ற நபரை போலீசாரை அடித்துக் கொன்றது என்று சொல்லிக் கொண்டே போகலாம். அந்த அளவிற்கு பிரச்சனைகளை அன்றாடம் நாம் பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் கன்னியாகுமரி கிழக்கு தாராவிளையைச் சேர்ந்த ராபின்சன் என்பவருடைய மகள் ஜெமலா. இவருக்கு வயது 26. BSc நர்சிங் முடித்துள்ளார். இவரும் இணையம் சின்னத்துறையைச் சேர்ந்த மரியா டேவிட் என்பவரின் 26 வயது மகன் நிதின்ராஜ் என்பவரும் காதலித்து வந்துள்ளனர். இருவரும் வெவ்வேறு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். இருப்பினும் இருவரும் உறுதியாக இருந்ததால் இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பெண் வீட்டார் சார்பில் மேல்மிடாலம் பகுதியில் புதிய வீடு கட்டிக் கொடுத்துள்ளனர். அதில்தான் இருவரும் வசித்து வந்துள்ளனர். நிதின்ராஜ் BE படித்திருந்த நிலையில் வெளிநாடு செல்வதாக கூறி வந்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஜெமலா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் அவருடைய உடல் தனியார் மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து உடனே வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே ஜெமலாவின் தாய் மகளின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக போலீசில் புகார் அளித்துள்ளார். மேலும் மரணத்துக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர்.